ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்கள் நம்பர் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ கட்ட போகிறோம், சரியா? முக்கியமாக கவர்மெண்ட் காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ் வந்து நமக்கு வரும் அப்படிங்கிற அப்டேட் வந்து தெரியாமல் இருக்கும். அதேமாதிரி கவர்மெண்ட் காலேஜில் செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீம் இருக்கும், சரியா? அப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கீமில் படித்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் கட் ஆஃப் வந்து குறைவாக இருக்குது, ஆனால் நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்கணும்னு எனக்கு ஆசை சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா, அதாவது இண்டஸ்ட்ரியல் கோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நிறைய பேருக்கு இது தெரியாது. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 12 லேக் வந்து டிடி எடுத்து கொடுக்கணும், சரியா? 12 லேக் நான் டிடி எடுத்து கொடுத்தாலும் பரவாயில்ல சார், நான் வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜோ இல்லை கிள்ளிக்குளமோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மதுரையோ இல்லை வந்து திருச்சியோ இல்லை கவர்மெண்ட் காலேஜ் தான் நான் படிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ப்ரைவேட் காலேஜ் வானவராயனோ இல்லை குமரகுருவோ இல்லை வந்து மற்ற ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் டொனேஷன் கொடுத்து நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல இடத்துல நம்ம வந்து சூப்பராக படிச்சுட்டு வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இண்டஸ்ட்ரியல் கோட்டாவை பற்றின தெளிவான அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, எந்த இண்டஸ்ட்ரியை நம்ம வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் உடனே நம்மளுடைய தொடர்பு கொள்ளுங்க. டிசிஷன் பாக்ஸில் நம்ம நம்பர் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோ இல்லை ஹார்டிகல்ச்சரோ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, அதாவது ஃபுல் கவர்மெண்ட், சரியா? செல்ஃப் ஃபைனான்சிங் இல்லாமல் ஃபுல் கவர்மெண்ட் கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ஃபீஸ் வந்து 280 ரூபா, காசு அண்ட் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா, டியூஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 54,645 தான் உங்களுக்கு நீங்கள் என்ன கட்ட போகிறீங்க. அப்போ டோட்டலாக இப்போ ஆனத்துக்கு வந்து 56,925 தான் நீங்கள் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது இப்போ ஆனமுக்கு. இது வந்து டியூஷன் ஃபீஸ், ஓகேவா? ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லாமல் டியூஷன் ஃபீஸ் மட்டும். இதுவே நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் எடுக்கிறீங்க, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, சரியா? அதாவது அட்மிஷன் ஃபீஸ் வந்து 1000, காசு அண்ட் டெபாசிட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000, மொத்தமாக அதாவது டியூஷன் ஃபீஸ் இப்போ ஆனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,18,000, சரியா? 200 நமக்கு வந்து ஃபீஸை வரும். மொத்தமாக சேர்த்து 1,21,200 வந்து என்ன பார்த்தா ஃபீஸ் வந்து வாங்குறாங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா போத் வந்து டிஎன்ஏயு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி மேக்ஸிமம் ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும், சரியா? அதனால் உங்களுக்கு இதில் பற்றின இன்னும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.